புருஷன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை கரியாக்கின மகனை அவரோட தாயே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு கறிக்கட்டையாக்கி இருக்காங்க. கொலை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகமாடிய தாய் போலீசில் சிக்கியது எப்படி? முன்தினம் இரவு வானத்தை பார்த்தபடி கட்டிலில் படுத்து உறங்கிய இளைஞர் பொழுது விடியும் போது எரிந்து கறிக்கட்டையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். கடன் நெருக்கடிகள், பண பிரச்சனைகள் 1000 இருந்த போதிலும் சொந்தமாக லாரி வாங்க வேண்டும், ஊரில் தலை நிமிர வாழ வேண்டும், இழந்த சொத்துக்களை மீட்க வேண்டும், இப்படி எக்கச்சக்கமான கனவுகள் அந்த இளைஞருக்குள் இருந்திருக்கிறது. வானமே தனக்கான எல்லை என நினைத்து கடன் மேல் கடன் வாங்கி தொழில் செய்ய முயன்றதுதான் ஒரு வகையில் அவர் இப்படி எரிந்து கிடப்பதற்கும் காரணமாக மாறியுள்ளது. இந்த படு பயங்கரத்தை செய்தவர்கள் யாரோ அங்காளிகள் பங்காளிகள் அல்ல. அந்த இளைஞரை 10 மாதம் கருவில் சுமந்து பெற்ற தாய்தான் இந்த கொடூர செயலை செய்திருக்கிறார். மகனை கொன்று எரித்துவிட்டு அந்த தோட்டத்து வீட்டின் முற்றத்தில் ஒன்றுமே தெரியாதது போல அமர்ந்திருந்த தாயிடமிருந்தே காவல்துறையினரின் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இந்த கொலைகார தாயின் பெயர் செல்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள வேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்பு கணவரை இழந்த செல்விக்கு ஒரு மகனும் மகளும் இருந்துள்ளனர். இருவருக்கும் விரைவில் திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதே அந்த தாயின் ஆசையாக இருந்திருக்கிறது. செல்வியின் மகள் சென்னையில் கல்வி பயின்று வரும் நிலையில் மகன் கோபிநாத் மட்டும் தாயுடன் சேர்ந்து விவசாய நிலங்களை பராமரித்து வந்துள்ளார். இவர்களுக்கு வேலம்பட்டி கிராமத்தில் சொந்தமாக 4 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் விவசாயம் செய்து அங்கேயே சிறிய வீடு கட்டி வசித்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் சம்பவம் நடந்ததன்று நள்ளிரவில் திடீரென செல்வி கத்தி கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தினரை வரவழைத்திருக்கிறார். அப்போது கட்டிலில் படுத்திருந்த கோபிநாத் உடலில் தீ கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. பகுதிவாசிகள் போராடி தீயை அணைத்த போதிலும் கோபிநாத்தை கறிக்கட்டையாகவே மீட்க முடிந்திருக்கிறது. ஊர்க்காரர்களிடம் மகன் மர்மமான முறையில் இறந்துவிட்டதாக நாடகமாடிய செல்வி காவல்துறையினரின் விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். டிப்ளமோ பட்டதாரியான கோபிநாத் சொந்த ஊரில் 3 டிராக்டர்கள் வைத்து பிழைப்பு நடத்தியுள்ளார். ஆனால் 3 டிராக்டர்களும் கடனில் வாங்கியதால் அதற்குரிய வட்டியை கட்டும் அளவிற்கு கூட அதிலிருந்து வருமானம் கிடைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் மிகுந்த கடன் நெருக்கடிக்குள்ளான செல்வியின் குடும்பம் ஒரு கட்டத்தில் அவர்களின் பூர்வீக சொத்தை விற்க நேரிட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்புதான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த பூர்வீக சொத்தை மற்றொரு பார்ட்டிக்கு கிரயம் செய்து கொடுத்து அதற்குரிய அட்வான்ஸையும் பெற்றிருக்கிறார்கள். செல்வி அக்கவுண்டிற்கு பணம் வந்ததில் இருந்து கோபிநாத் அந்த பணத்தை வைத்து லாரி வாங்கி பிசினஸ் தொடங்க வேண்டும் என திட்டமிட்டுள்ளார். ஆனால் செல்விக்கு சொத்து விற்ற பணத்தில் மகளுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இருந்திருக்கிறது. அதன் காரணமாக தாய் மகன் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளனர். டிராவல் பிசினஸ் பிக்கப் ஆகிவிட்டால் தங்கையின் திருமணத்தை ஊரே திரும்பி பார்க்கும் வகையில் நடத்தலாம் என கோபிநாத் கனவு கண்டுள்ளார். ஆனால் மகனுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்த காரணத்தால் குடித்துவிட்டு உளறுவதாக அந்த தாய் அவரின் பிசினஸ் பிளானை நிராகரித்துள்ளார். சம்பவம் நடந்ததன்றும் கோபிநாத் கடுமையான மது போதையில் வந்து தாயிடம் பிசினஸ் தொடங்க பணம் கேட்டு நச்சரித்துள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் மகன் மீது கொலை வெறி ஆத்திரம் எழவே வீட்டிலிருந்த கோடாரியால் கோபிநாத் தலையில் அடித்திருக்கிறார் செல்வி. எதிர்பாராத இந்த தாக்குதலில் நிலை குலைந்து சரிந்த கோபிநாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயுள்ளார். இதையடுத்து காவல்துறையினரின் விசாரணையிலிருந்து தப்ப முயன்ற செல்வி பதற்றத்தில் மகனின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடி உள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி செல்வியிடமிருந்து வாக்குமூலம் பெற்று அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தொழிலதிபர் தம்பதியை நிர்வாணமாக்கி கூர்மையான ஆயுதத்தால குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் ஒரு வடமாநில வாலிபரை கைது செஞ்சிருக்காங்க. செல்போன் திருட்டுல சிறைக்கு அனுப்பிய ஓனரை பழிதீர்த்த தொழிலாளியின் வெறிச்செயல் இது.
கேரள மாநிலம் கோட்டயம் அடுத்த திருவாதுக்கல் பகுதியில் உள்ள பங்களா வீடு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க காவல்துறை அந்த வீட்டை சல்லடை போட்டு சலித்துக் கொண்டிருந்தது. உள்ளே ஒரு தம்பதி நிர்வாண கோலத்தில் தனித்தனி அறையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார்கள். நடந்தது ஒரு கொடூர கொலை. கணவன் மனைவி இருவரும் கூர்மையான ஆயுதத்தால் கொடூரமாக குத்திக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் திருவாதுக்கல் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாரும் அவரது மனைவி மீராவும் தான். 64 வயதான விஜயகுமார் ஒரு தொழிலதிபர். இவருக்கு டவுனில் சொந்தமாக ஒரு ஆடிட்டோரியம் உள்ளது. அது மட்டுமின்றி பல பிசினஸ்களையும் செய்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள். மகன் கடந்த 2017ஆம் ஆண்டு இறந்துவிட்ட நிலையில் மகள் திருமணமாகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார். கணவன் மனைவி மட்டும் இந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலை 7 மணியளவில் வழக்கம் போல வேலைக்கு வந்திருக்கிறார் பணிப்பெண். நீண்ட நேரமாக கதவு தட்டியும் திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவர் பின்பக்க கதவு வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. விஜயகுமாரும் அவரது மனைவியும் அடுத்தடுத்த அறைகளில் நிர்வாண கோலத்தில் இறந்து கிடந்திருக்கிறார்கள். உடனே பதறிய அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்து கணவன் மனைவி இருவரும் கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். நகை, பணம் என வீட்டில் இருந்த எந்த ஒரு பொருளும் திருடு போகவில்லை. இதனால் நடந்தது ஆதாய கொலை இல்லை என்று போலீசார் உறுதி செய்தனர். ஆனால் வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராக்களும் ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போயிருக்கிறது. எனவே நன்கு பரிச்சயமான நபர்கள்தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும் என சந்தேகித்து விஜயகுமாருக்கு யாரேனும் பகையாளிகள் உள்ளனரா என்று விசாரித்துள்ளனர். அப்போதுதான் கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்த வீட்டில் வேலை பார்த்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அமித் என்ற நபருக்கும் விஜயகுமாருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. உடனே போலீசார் அமித்தை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அவரிடம் விசாரித்ததில் விஜயகுமாரை பழி வாங்க இந்த கொலையை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் அமித். ஆம், கடந்த ஆண்டுதான் அமித் இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சேர்ந்த சில மாதங்களிலேயே வீட்டிலிருந்த விலை உயர்ந்த செல்போனை திருடி வசமாக சிக்கியிருக்கிறார். இந்த திருட்டு சம்பவத்தில் போலீசாரால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அமித். சில மாதங்கள் சிறையில் இருந்தவர் சமீபத்தில்தான் வெளியே வந்திருக்கிறார். ஆனால் சிறைவாசம் அமித்தின் மனதில் கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. வெளியே வந்தவுடன் தன்னை சிறைக்கு அனுப்பிய முதலாளியை கொலை செய்ய களத்தில் இறங்கியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று இரவு விஜயகுமாரின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் அமித். உறங்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவி இருவரையும் தனித்தனி அறையில் அடைத்து வைத்து நிர்வாணமாக்கி டார்ச்சர் செய்து கூர்மையான ஆயுதத்தால் குத்திக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் போலீசில் சிக்காமல் இருக்க வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராக்களையும் ஹார்ட் டிஸ்கையும் கழட்டி கையோடு எடுத்துச் சென்றுள்ளார். அமித்தை கைது செய்த போலீசார் இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்று விசாரித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி கடந்த 2017ஆம் ஆண்டுதான் விஜயகுமாரின் மகன் கௌதம் ரயில் தண்டவாளத்தில் கழுத்தறுப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த சம்பவத்தை தற்கொலை என போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றச் சொல்லி வேண்டுகோள் வைத்திருந்தார் விஜயகுமார். அதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணையும் தொடங்கப்பட்டது. ஆனால் அதற்குள் இப்படி கணவன் மனைவி இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மூவரின் மரணத்திலும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என சந்தேகத்துடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொலையின் பின்னணியில் உள்ள மர்மம் விலகும்.